ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஜெயில பெயில் கிடைச்சோன்னா 24 மணி நேரத்தில் அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார் மாநிலத்தோட முதலமைச்சர். பெண்களையும் சைவம் மற்றும் வைணவத்தையும் சர்ச்சைக்குரிய வகையில் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து திருக்கோவிலூர் பேருந்து நிறுத்தம் எதிரே பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது பேசிய வானதி, தவறு செய்யும் அமைச்சரை கட்டிக்காக்கும் மாடல் அரசாகவும் ஜெயிலில் பெயில் கிடைச்சவுடன் அமைச்சராக்கி அழகு பார்க்கும் அரசாகவும் திமுக அரசு திகழ்வதாக தெரிவித்தார். மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஜெயில பெயில் கிடைச்சோன்னா 24 மணி நேரத்தில் அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார் மாநிலத்தோட முதலமைச்சர். டாஸ்மாக் நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை ரெய்டு என்பது சட்டவிரோதம் அல்ல, அது சட்டத்திற்கு உட்பட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு இன்று மீண்டும் முகத்தில் அடித்தது போல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. டாஸ்மாக் போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்க பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறாங்களா 5 ரூபா வாங்குறாங்களா, அந்த பணம் யாருக்கு போகுது? டாஸ்மாக்ல பார் நடத்துறது யாரு? பாருக்கு கொடுக்கிற பணம் எந்த அமைச்சர் கிட்ட போகுது? அந்த அமைச்சர் எங்க கொண்டு போய் கொடுக்கிறாரு? இதெல்லாம் நாங்க சொல்லலைங்க. திராவிட மாடல் அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போன்ல பேசுறாரு. 30,000 கோடி அடிச்சாங்களா? 30,000 கோடி அடிச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் என்பதை வெளியே தெரிய விடாமல் இருப்பதற்காக அந்த அமைச்சரை இன்னொரு துறைக்கு மாற்றி அந்த துறையில பணமே கொடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு. அந்த அமைச்சரே சொல்லிட்டாரு, எனக்கு அமைச்சர்னு பேருக்கு கொடுத்திருக்காங்க, ஆனா பணமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட அதிகாரம் இல்லைங்க. அவர் செஞ்ச தப்பு என்னங்க? அவர் செஞ்ச தப்பு ஒண்ணுதான், 30,000 கோடிய அவங்க 2 வருஷத்துல சம்பாதிச்சாங்கன்னு யாருக்கிட்டவோ சொல்றாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.